அண்மை செய்தி. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கலகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக கூறினார். தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோருகிறேன். தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். இனி இப்படி பேச மாட்டேன் என ஷோபா தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக கூறினார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் அதற்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால்தான் சரியாக இருக்கும் என தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதற்குள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரி அதனை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.